நேற்று நான் ஒரு மேஜிக் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கான சீக்கிரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு நார்மல் டெக் எடுத்துருக்கேன்னு சொல்லுங்கள். ஒரு தடவை ஷஃபிள் கூட பண்ணிக்கோங்க. ஆடியன்ஸ் கிட்ட கூட ஷஃபிள் பண்ணி சொல்லிக்கோங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வர போகிறது இல்லை. ஷஃபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கடைசி கார்டு என்னென்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் தான் ஷஃபிள் பண்ணுறேன். ஷஃபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கடைசி கார்டு என்னென்னு பார்த்துடணும். எனக்கு வந்து 7 ஆஃப் ஸ்பேட். அது வந்து பார்த்துடணும். அதை வந்து சொல்லக்கூடாது ஆடியன்ஸ் கிட்ட. சும்மா ஒரு நோட் பண்ணிடணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நான் இப்படி ஒவ்வொரு கார்டை போட்டு போவேன், ஆடியன்ஸில் தான் ஒருத்தங்க ஸ்னாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஸ்னாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் என்கிட்ட. இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்படி போட்டே இருப்பேன். இங்கே ஸ்னாப் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம இந்த கார்டை வச்சுட்டு இந்த கார்டு பார்த்துக்கோங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காமிச்சிடுங்க. இந்த கார்டு என்னன்னு தெரிய வேண்டியவங்கன்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. அடுத்து அதை இங்கே வச்சதை சொல்லிவிடுங்க. அடுத்து திருப்பி இதை எடுத்து இது மேலே வச்சுருங்க. அப்புறம் எங்களை ஒரு தடவை கட் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சோண்டு கார்டு எடுத்து இப்படி வைக்கிற மாதிரி ஒரு தடவை கட் பண்ண சொல்லிக்கோங்க. அப்புறம் இந்த கார்டு எடுத்து அவங்களே வைக்க சொல்லுங்கள். இந்த கார்டு மேலே ரைட் சைட் கட் மேலே, அப்புறம் திருப்பி இந்த லெஃப்ட் சைட் கட் எடுத்து இது மேலே போட்டணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம கடைசியாக நோட் பண்ணல 7 ஆஃப் ஸ்பேட், அந்த கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மேலே விழுந்துடும். ஸோ தட் இதுதான் சீக்ரெட்டே. இந்த ஒரு சின்ன விஷயத்தினால தான் இந்த மேஜிக் வந்து பண்ண முடியுது. அப்புறம் அவங்களை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 2 தடவை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். சும்மா ஒரு 2 தடவை. இது மூலமாக இங்கே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ தட் சும்மா 2 தடவை கட் பண்ண சொல்லிக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் ஏதாவது 2 கார்டு எடுத்து கொடுப்பேன், அந்த 2 கார்டு தான் உங்கள் கார்டை கண்டுபிடிக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த கார்டு எடுத்து கொடுக்கணுன்னா, ஃபஸ்ட் கார்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்டு ஏதாவது எடுத்துக்கலாம். நான் வந்து ஜே எடுத்துக்கிறேன். அடுத்து நாங்கள் பார்த்த கார்டு, அந்த நோட் பண்ண கார்டு 7 ஆஃப் ஸ்பேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். 7 ஆஃப் ஸ்பேட் இங்கேயே இருக்குது ஆக்சுவலி. ஸோ தட் இதுதான் எங்கள் பார்த்த கார்டாக இருக்கும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்து இன்னொரு ரேண்டமான கார்டு ஜே, இந்த 2 கார்டு மொத்தம் இந்த கார்டு தான் எங்கள் பார்த்த கார்டாக இருக்கும் கன்ஃபார்ம். ஸோ தட் இந்த ஏதாவது 2 கார்டு எடுத்துக்கோங்க. அது என்னவா வேணா இருக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த 2 கார்டு தான் உங்கள் கார்டை கண்டுபிடிக்க போகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கார்டை இங்கே எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். அடுத்து செகண்ட் கார்டு இப்படி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி வைக்கணும்னா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல, அதை வந்து இப்படி பிடிச்சிருக்க மாதிரி. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி லீவ் பண்ணும்போது இந்த கார்டும் சேர்த்து தான் வரும் நம்மளுக்கு, அந்த கடைசி கார்டு எங்கள் பார்த்த கார்டு. ஸோ நான் இப்படி பண்ணும்போது அதுவும் சேர்த்து தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் 3 தடவை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது 3 தடவை பண்ணி காட்டுறேன். இப்போ திருப்பி இருக்குது. நான் வந்து இந்த 2 கார்டு தான் உங்கள் கார்டை கண்டுபிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று கடைசிலையும் ஒன்று இப்படியே வச்சுட்டு இப்படி பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடணும். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்கும். அப்புறம் இந்த 2 கார்டை வந்து நான் அடுத்த கார்டு சொல்லிட்டு இங்கே வச்சிடுறேன். இது ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்த கார்டு என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் இப்படியே காமிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு